இருக்குங்க மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. இன்றைக்கி இந்த வெங்காயம் தாங்க பார்க்குறோம். பாருங்கள் எப்படி வளர்ந்து நிற்கிதுன்னு. ஒரே ஒரு சின்ன பேக்கில் வெங்காயம் வந்து ஊனி வச்சேங்க. ஏனுங்க மாடி தோட்டத்தில் வெங்காயம் ஊனி எடுத்து அறுவடை பண்ணி சாப்பிட போகிறீங்களாங்கிறீங்களா? அதுக்காக இல்லைங்க. இது வெங்காயம் வந்து தாளுக்காக வச்சுருக்கேங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த வெங்காயத்தாள்னால் ரொம்ப பிடிக்குன்னு வைங்களேன். இது வந்து இப்போ பூ வைக்கிற சீசன் வரும்போது பூ வைக்குங்க. மொட்டாக இருக்கும்போதே பறிச்சிடணும். இந்த தாள்களை வந்து அறுத்து நம்ம வந்து எப்பவும் போட்டு வணக்கி கடலக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதாவது நிலக்கடலை, அதை வந்து நுணுக்கி போட்டு இதை சமைச்சோம் அப்படின்னா பொரியல் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் எங்கள் ஏரியாவில் வந்து எப்போ வெங்காயம் அறுவடை பண்ணுறாங்களோ அப்போ வந்து சில சமயம் தான் கிடைக்கும். ரொம்ப ரேர் இதெல்லாம் கிடைக்கிறது. சரி, அதுக்காக எங்கள் பாப்பாவுக்கு, எங்கள் பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்து நிற்கிது பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இன்னும் எப்படி வந்து மொக்கு வைக்க இன்னும் ஒரு மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். 3 மாத பயிர். இன்னும் இப்போ தான் ஒரு மாதம் ஆயிருக்கு. இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் மொக்கு வைக்கும். அந்த பூ விரியக்கூடாது. விரியறதுக்கு முன்னாடியே பறிச்சோம்னா தான் முத்தல் இல்லாமல் இருக்கும். அப்பயே வெங்காயத்தையும் அறுவடை பண்ணிடலாம். அதுக்காக வச்சுருக்குங்க. நல்லா வந்திருக்கு. புல் மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா வந்திருக்கு. இது இன்னும் நான் பறிக்கிற ஸ்டேஜ் வரல. பறிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் பறிக்கும்போது எப்படி வெங்காயமும் உள்ளே நிறையா வந்திருக்குங்கிறத ஒரு அறுவடை வீடியோ போடுறேங்க. நன்றிங்க.